ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா. இது எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் இது சரிங்களா. இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தேன். இது வந்து பெரிய ஸ்ட்ராங் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பையர் கண்டினியூஷன் ட்ரேட் கொடுத்தேன் சரிங்களா. அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். சிம்பிள் தாங்க. இது வந்து நான் ரொம்பலாம் யோசிக்கவே கிடையாது. கண்டினியூஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எகென்ஸ்டாக போகக்கூடாது. ஸோ மார்க்கெட் எகென்ஸ்டாக போகாமல் நம்ம ட்ரேட் எடுத்தோம், ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் சரிங்களா. மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சரிங்களா. அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இங்கே செல்லர் ஆக்டிவாக இருக்கான் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துலையும் செல்லர் ஆக்டிவாக இருக்கான். இங்கேயும் பாருங்கள் ஒரு பிரேக் ஆகிறான் அப்படின்னாவே அந்த இடத்துல செல்லர் நல்லாவே ஆக்டிவாக இருக்கான். ஒரு 3 or 4 கேண்டில் மேலே நல்லாவே ஃபார்ம் பண்ணுறான் சரிங்களா. அப்படி ஃபார்ம் பண்ணுறவன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து இந்த இடத்துலேருந்து செல்லர் என்ட்ரி ஆகிறானா, அப்போ இது வந்து ஒரு லெவல். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் சிங்கிள் கேண்டில் தான் வந்திருக்கான் சரிங்களா. அவன் ஸ்ட்ராங்காக அந்த லெவல் ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி இந்த லெவல் பாருங்கள், இங்கே வந்து செல்லர் என்ட்ரி ஆகல. இந்த லெவல்லேருந்து செல்லர் என்ட்ரி பையர் தான் வந்திருக்கான் இந்த இடத்துல. ஸோ திரும்பங்க பாருங்கள், ஒரு செகண்ட் erase பண்ணிடுறேன், ரொம்ப திக்காக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த லெவல்லேருந்து செல்லர் சிங்கிள் கேண்டில் தான் வந்திருக்கான். ரொம்ப வீக்காக செல்லர் வீக்காக தான் இருக்கான். திரும்பவும் பாருங்கள், இங்கே வந்து செல்லர் ஃபார்ம் ஆயிருக்கானா. திரும்ப இந்த லெவல் பாருங்கள், இங்கே வீக்காக தான் இருக்கான் சரிங்களா. அதே மாதிரி இந்த லெவல் பாருங்கள், செல்லர் இல்லவே இல்லை சரிங்களா. ஸோ இங்கே செல்லர் இருக்கான், ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது தான் விஷயம் சரிங்களா. ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது சரிங்களா. சார்ட்டில் என்ன நடக்குது, பையரும் செல்லர் என்ன பண்ணுறான், பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி அவன் பவர் எப்படி இருக்குது, எந்த இடத்துல அவன் பவராக இருக்கான், எந்த இடத்துல அவன் வீக்காக இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும், இல்லைனா வாய்ப்பே கிடையாது சரிங்களா. சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் கான்செப்ட் நமக்கு தெளிவாக தெரியணும். ஒரு கேண்டில் என்ன நடக்குது, அந்த கேண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா. ஒரு கேண்டிலில் பையர் இருப்பான், செல்லர் இருப்பான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக வந்து ஒரு லெவலு பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிடும் சரிங்களா. லெவல் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் அந்த சார்ட்டை ரீட் பண்ணுறது, ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான். ப்ளஸ் வந்து கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நம்ம சைக்காலஜி தெரியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா. எதுவுமே தெரியாது, ப்ராப்பராக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. லேர்ன் பண்ணிட்டா வருமா, வராது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லேர்னிங் நாலேஜ் இருக்கும், ஆனால் உங்களுடைய அந்த ரியல் நாலேஜ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இருக்கிற நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு சரிங்களா. பைக் ஓட்டுறதுக்கு சொல்லி தான் தர முடியும், அதை ஓட்டி கற்றுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் தான் பண்ணணும். ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் ஓவர் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து வேறு எந்த சொல்யூஷனுமே கிடையாது சரிங்களா. அது வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் உண்டு, புரியுதுங்களா. அதே மாதிரி தான் நீங்களும் ஓவர் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், வேறு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது சரிங்களா. அது நீங்கள் தான் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓகே லிமிட் இந்த அளவுக்கு வந்து முடிச்சிடணுன்ட்டு நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா முடியாது சரிங்களா. நான் ஏன் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் 4 ட்ரேட் கண்ட்ரோலாக இருக்கேன், ஏன்னா அது என்னுடைய மைண்ட் செட், அது எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் செட் ஆகிற மாதிரி பழகிக்கோங்க, அதுதான் நல்லது சரிங்களா. ஓவர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வித்ட்ரால் வராது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சரிங்களா. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, அது ஆபத்தானது சரிங்களா. ஸோ மைண்ட் செட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போது ஸோ அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன் புரியுதுங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல செல்லரும் வரல சரிங்களா. செல்லர் வரல அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பையர் வந்திருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ப்ரீவியஸாக வந்து இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இருக்கும், இங்கே வந்து ஒரு பெரிய செல்லர் கேண்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எனக்கு பார்த்ததுமே தெரியும். இதுங்க அதுவும் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன். 1 செகண்ட், இப்போ ஜூம் அவுட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து டபுள் டாப் பேட்டர்ன் சரிங்களா. இந்த லெவல் இங்கே இருக்குது சரிங்களா. 1 செகண்ட், இந்த லெவல் இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக பையர் போவான், புரியுதுங்களா. ஏன்னா அங்கே தான் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான் இல்லைங்களா. 1 செகண்ட், எஸ்கேப் பட்டன் அமுத்துனா போதும், அது வந்து ஜூம் அவுட் ஆகுது. ஓகே, இப்போது இதில் பாருங்கள். ஸோ இதுவரை செல்லர் கண்டிப்பாக போவான் அப்படின்றது, இங்கே தான் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான் சரிங்களா. கண்டிப்பாக இதுவரை செல்லர் போவான்றது என்னோட ப்ரெடிக்ஷன் சரிங்களா. செகண்ட், நான் இந்த ட்ரேட் எடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்போது இதில் பாருங்கள், இது வந்து மேஜர் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட். சரிங்களா? இங்கேயும் செல்லர் இருக்கான், வீக்காக தான் இருக்கான். இங்கேயும் செல்லர் இருக்கான், வீக்காக தான் இருக்கான். இங்கேயும் செல்லர் இருக்கான், அவனும் வீக்காக தான் இருக்கான். சரிங்களா? அப் ட்ரெண்டில் செல்லர் என்ன பண்ணுறான், அது எப்படி இருக்கான், அது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவன் வீக்காக இருக்கான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து வீக்காக இருந்தாலும் செல்லர் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணலை. அதனால் வந்து இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரிங்களா? அதனால தான் இங்கே கண்டினியூஷன் கொடுத்தேன். சரிங்களா? என்ன தான் இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே செல்லர் வீக்காக இருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ கண்டினியூஷன் ரேட் கொடுத்தேன். சிம்பிள் தாங்க, 3 விஷயம் தான். ட்ரெண்டு என்ன, சரிங்களா? இங்கே என்ன நடந்திருக்குது, இந்த கேண்டில் ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். சரிங்களா? இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் எதுக்கு ஃபார்ம் பண்ணுவான், அதுக்குள்ளே என்ன நடந்திருக்குது, இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலில் கேண்டில் சைக்காலஜி என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொரு கேண்டில்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதை நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும், இல்லைனா முடியாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். நியூஸ் தெரியல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூஸ் டைம் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? டெய்லி நியூஸ் டைம் அப்லோட் பண்ணுவேன். கரெக்டாக பார்த்து அந்த டைமில் ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸை தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் லாஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணுறத வருஷ கணக்கில் 2 இயர் கூட லேர்ன் பண்ணுங்கள். ஆனால் அடுத்து ஒரு நாளில் லாஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. யாருக்கும் நீங்கள் இலவசமாக பணம் கொடுக்குறீங்க. சரிங்களா? நீங்கள் யாருக்கும் இலவசமாக பணம் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தவங்க இப்போ வந்து புரோக்கர்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்குங்க, நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. சரிங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த ட்ரேட் வீடியோ அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்த ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.